வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் வைகாசி அமாவாசை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற சகசர கலசாபிஷேகம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோயில் உள்கோடை திருநாள் விழா வைபவமாக நடைபெற்ற பூச்சாற்று உற்சவம். பாளையங்கோட்டை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் வைகாசி ரோகிணி உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அக்னிதோஷ நிவர்த்தி பூஜை 1008 கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகள் துவக்கம். சென்னை அரும்பாக்கம் ஸ்ரீ சத்திய வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சகசர கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் சீதாராம லட்சுமணர் கௌஸ்தூப மூர்த்திகளையும் உற்சவ மூர்த்திகளையும் தனித்தனி மேடைகளில் எழுந்தருளச் செய்து பீடத்தின் மேல் ஸ்ரீ விஸ்வக்சேனரையும் அமர்த்தி பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு பூஜைகள் செய்தனர். 1008 வெள்ளிக் கலசங்களையும் வைத்து சங்கல்பம் செய்து கொண்டதும் பிரத்யேக குண்டத்தில் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகளுடன் மலர் மாலைகள் சாற்றி தூபத்துடன் தீபமும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். இதையடுத்து சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி சகசர கலசாபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோயிலில் உள்கோடை திருநாள் பூச்சாற்று உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருநாளான நேற்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று உற்சவரை வெள்ளித்தோளுக்கிணியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். பச்சைக்கரை வைத்த வெண்ணிற பருத்துச்சேலை கட்டிக்கொண்டு தங்க ஒட்டியானமும் வைர காதணிகளோடு திருமார்பில் எம்பெருமான் பதக்கமும் திருமாங்கல்யமும் தாங்கி அழகாக காட்சி தந்த தாயாருக்கு திருமுடியில் மகிழம்பூ மலர்ச்சரம் சுற்றி மலர் மாலைகள் அணிவித்து குங்குமப்பூ மஞ்சள் நீர் தெளித்திருந்தனர். தாயாருக்கு தங்கத் திருக்குடை பிடித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தரிசிக்க பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து பிரகாரத்தை சுற்றி வந்த நாச்சியாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் பூச்சாற்று ஆஸ்தான மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு வெண்ணிற பருத்தியாடை போர்த்தி வண்ண மலர்ச்சரங்களோடு மல்லிகை முல்லைச்சரங்களும் சூட்டி பிரத்யேகமாக செய்யப்பட்ட மலர் போர்வையையும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி இருக்க தாயார் மீது வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டன. பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சேர்த்தி மண்டபம் முன்பு எழுந்தருளிய நாச்சியாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. இதையடுத்து மண்டப மேடையில் அமர்ந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் வைகாசி மாத ரோகிணியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை கருட வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். நீலக்கரை வைத்த சிகப்பு பட்டாடை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிந்து பிரிய பக்தன் மேல் பரமபத கோலத்தில் அமர்ந்தவாறு காட்சி தந்த சுவாமிக்கும் புன்னகை தவழும் திருமுகத்தோடு எம்பெருமானை சுமந்தவாறு இருந்த கருடனுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்களுடன் நுழைவு வாயில் கதவுகள் திறக்கப்பட்டு தரிசனம் தந்தருளினார் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. பிறகு நுழைவு வாயில் ஆராதனையுடன் உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து வண்ணமயமான திருக்குடைகளை நிறுத்தி பொதுஜன சேவை நடத்தியதும் கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு வீதி உலா புறப்பட்டார் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி.
திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் அக்னிதோஷ நிவர்த்தி பூஜைகள் துவங்கின. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் உண்ணாமுலை அம்மன் சன்னதி அருகே மேடை மீது பிரதான கலசத்தையும் அதனை சுற்றி 1008 கலசங்களையும் ஸ்தாபித்து பூஜைகளை துவக்கினர். சிவலிங்க வடிவில் பிரதான கலசத்தை நிறுத்தி நாகப்படிகையோடு மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நெல் மீது 1008 கலசங்களை பிரதிஷ்டை செய்திருந்தனர். ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் மங்கள பொருட்களை ஏந்தியபடி கோயிலை சுற்றி வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். பிறகு சிவாச்சாரியார்களும் வேத பண்டிதர்களும் மந்திரங்கள் ஓதியவாறு கலசாராதனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மகா குண்டத்தில் அக்னி வார்த்து சமித்துக்களுடன் ஹோம பூஜையை துவக்கினர். இதையடுத்து குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்கள் சேர்ப்பித்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களோடு மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. உலக நன்மை வேண்டி கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவத் விநாயகர் திருக்கோயிலில் ஹோமம் வளர்த்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. முன்னதாக கோயில் வளாகத்தில் மூஷிக வாகனத்தின் மேல் பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு மங்கள வாத்தியங்களோடு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து மூலஸ்தானத்தில் கலசங்கள் சேர்ப்பிக்கப்பட்டதும் பகவத் விநாயகருக்கு கலசத்தில் இருந்த பால் மற்றும் புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து கணநாதனுக்கு 1008 இளநீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் முழுமுதற் கடவுளுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி பட்டு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து யானை தந்தங்களையும் இருபுறம் நிறுத்தி பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ சத்திய வரதராஜ பெருமாள் திருக்கோயிலின் 23ஆம் ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை மங்கள வாத்தியங்களோடு கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்து ஊர்வலம் புறப்பட்டனர். இதனிடையே ஆலய வளாகத்தின் பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஊர்வலம் சென்று வந்த கருடப்பட்டத்தை கொடிமரபருகே வைத்து ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து கருடப்பட்டத்திற்கு புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து கம்பத்திற்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கருட பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றியதும் கம்பத்து பீடத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். இதையடுத்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அனைவருக்கும் தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பல்வேறு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல தங்க கேடயத்தில் எழுந்தருளிய உற்சவர்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து வெளியே அழைத்து வந்ததும் ஊர்வலம் புறப்பட்டனர். சிறப்பு அலங்காரத்தோடு தாயார்கள் சமேதராக பவனி வந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் வைகாசி ரோகிணி திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. ஆலயத்தின் மேல் தளத்தில் உள்ள ரோகிணி மண்டபத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவரை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அலங்கார பிரியனுக்கு பச்சை பட்டாடை கட்டி திருமுடியில் மயிர்பீலி நிறுத்தி மலர் மாலைகள் அணிவித்து பின்னழகையும் காசு மாலை மாங்காய்காரம் திருமார்பேல் லட்சுமி பதக்கம் வைத்து காலில் தண்டையும் கொலுசும் பூட்டி கையில் கோலக்கிளியும் குழலும் தந்து இடையர்குல கண்ணனாக முன்னழகையும் அலங்கரித்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு அழகாக காட்சி தந்த உற்சவரை பக்தர்கள் தரிசித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ரோகிணி மண்டபத்திலிருந்து கீழ்த்தளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு பிரபந்ததாரர்கள் சுவாமி முன்பு பாராயணம் செய்ததும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் உற்சவ பெருவிழாவையொட்டி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலிலிருந்து நாதஸ்வர மேளதாளங்களோடு மங்கள பொருட்களை பக்தர்கள் புடைசூழ தேரடிக்கு எடுத்து வந்தனர். அங்கு பச்சை மற்றும் வண்ணத்தோரணங்களோடு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு
இரு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்களில் பிரியாவிடையோடு அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் ஸ்ரீ மீனாட்சி அம்பாளும் எழுந்தருளி காட்சி தந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் எழுந்தருளிய தேர் முன்னே செல்ல, ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் தேர் பின்தொடர்ந்து வர ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. திருச்சியில் பிரசித்தி பெற்ற பெரிய மிளகுப்பாறை அருள்மிகு புத்தடி மாரியம்மன் கோயில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்களின் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக திருச்சி ஐயாளம்மன் காவேரி ஆற்றங்கரையிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குடங்களோடு பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் இடத்தாளங்கள் பம்பைகள் முன்னே செல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்து கொண்டு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். இளைஞர்களின் ஆட்டம் பாட்டம் முன்னே செல்ல, விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள், தீர்த்த குடங்கள் மற்றும் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தியவாறு ஊர்வலமாக வந்து அருள்மிகு புத்தடி மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த பாண்டமங்கலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர்கள் ரிஷப வாகனத்தில் வீதி உலா கண்டருளினர். திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களும் அணிவித்து திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, ரிஷப வாகனத்தின் மேல் உற்சவர் அம்பாளுடன் சுவாமியையும் சிறப்பு அலங்காரத்தோடு குலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். பொதுஜன சேவை நிறைவு பெற்றதும் விநாயகரை சுமந்து கொண்டு முன்னே செல்ல ஆதி தம்பதிகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு தெய்வங்களை மின்விளக்கு பிரபை வாகனத்தில் குலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டியதும் வீதி உலா புறப்பட்டனர். ரிஷப வாகனத்தில் பவனி வந்த ஆதி தம்பதிகளை ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். சேலத்தில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அமாவாசையை முன்னிட்டு அபிஷேக அலங்கார ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. கோயில் கருவறையில் அபயம் காட்டியபடி நின்றருளும் அஞ்சனை மைந்தனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களாலும் வடை மாலைகள் சாற்றியும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். உற்சவரையும் விசேஷ அலங்காரத்துடன் வாகனத்தில் குலுவிருக்கச் செய்திருந்தனர். மூலவருக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு தீபங்களுடன் மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்ததும் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தந்த உற்சவரை கைத்தலமாக ஏந்தி வந்து வாகனத்தில் அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சை மலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உற்சவருக்கு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் தங்க மயில் வாகனத்தின் மீது உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகனுக்கு கிரீடம் சூட்டி காதணிகளோடு தங்க கவசம் அணிவித்து பச்சை வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி கையில் வெற்றி வடிவேலை தந்து அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அழகனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் முருகப்பெருமானை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். அரோகரா கோஷம் எழுப்பியபடி திரளான பக்தர்கள் முருகனுடன் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து உற்சவரை தங்க ரதத்திலும் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. மின் விளக்குகளாலும் வண்ணத்தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரதத்தில் பிரகாசமாக காட்சியளித்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்த உற்சவருக்கு 4 திக்கிலும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு கற்கட விநாயகர் திருக்கோயிலின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சந்திரவிருத்த வாகனத்தில் விநாயகப் பெருமான் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயில் முன்பு
சந்திரவிருத்த வாகனத்தில் உற்சவர் விநாயகப் பெருமானை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். முழுமுதற் கடவுளுக்கு பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் தங்கத் தொப்பாரம் கிரீடம் சூட்டி கையில் யாழ் மற்றும் அஸ்திரம் தந்து அலங்கரித்திருந்தனர். ஆசனத்தில் அமர்ந்து யாழ் இசைத்தபடி விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த கற்கட விநாயகருக்கு ஆரத்தி காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல சந்திரவிருத்த வாகனத்தில் யாழ் இசைத்தபடி இருக்குடை சேவையோடு விநாயகர் உலாவர ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தோடு பின்தொடர வீதி உலா வைபவமாக நடைபெற்றது. ஏராளமானோர் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதேபோல் உற்சவத்தின் ஒரு பகுதியாக கணநாதனுக்கு நீலக்கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி காலில் வெள்ளிக்கொலுசு மாட்டி ஆபரணங்களுடன் மலர்கிரீடம் அணிவித்து கையில் அஸ்திரம் தந்து கிளிமாலைகள் சூட்டி அலங்கரித்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை சுமந்து கொண்டு கோயில் பிரகாரத்தில் வையாளி சேவை நடத்தினர். பின்னர் அதிகார நந்தி வாகனத்தின் மேல் கணநாதனை அமர்த்தியதும் மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டன. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கற்கட விநாயகருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். வீதி உலா புறப்பட்ட விநாயகப் பெருமானை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்து மத்தாப்புக்களும் கொளுத்தப்பட்டன. அதிகார நம்பி வாகனத்தில் பவனி வந்த சக்தி மைந்தனை ஏராளமானோர் மனமுருக வேண்டி தரிசித்தனர். திருநெல்வேலியில் அமைந்திருக்கும் அருள்மிகு அக்கசாலை விநாயகர் திருக்கோயிலில் சத்ரு சம்ஹார ஹோமம் வளர்க்கப்பட்டது. கோயில் மூலவர்களான பக்கசாலை விநாயகருக்கும் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மகாகுண்டத்தில் 6 அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதி பூஜைகளை நடத்தினர். மந்திர உச்சாடனங்களுடன் சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனையை சிறப்பாக நடத்தினர். இதனிடையே பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் வேத பண்டிதர்கள் அவற்றை குண்டத்தில் சேர்ப்பித்தனர். பஞ்சவாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே நரிப்பையூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஜக்கம்மாள் திருக்கோயில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி வஸ்திரம் சாற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து கோபூஜை நடத்தினர். பிறகு பக்தர்கள் தரிசித்ததும் கோமாதா முன்னே செல்ல மூலிகை பொருட்களை ஏந்தியபடி பக்தர்கள் ஊர்வலமாக சென்று யாகசாலையில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து பிரதான கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மூலிகை பொருட்கள் சேர்ப்பித்து கலசங்களுக்கும் குண்டத்திற்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து கோயிலை நோக்கி புறப்பட்டனர். அங்கு நாகதேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் கன்னிமூல கணபதிக்கு முதலில் கலசாபிஷேகம் நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். பின்னர் சுயம்பு வடிவில் அருளும் ஸ்ரீ ஜக்கம்மாளுக்கும் புனித நீரை ஊற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்கு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் சமர்ப்பித்தனர். இதேபோல் அருள்மிகு ஜக்கம்மாளுக்கு பச்சை பட்டுடுத்தி பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு தங்க மாரியம்மன் கோயிலில் உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவருக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் ஆபரணங்களும் கண்மலர்களோடு மலர் கிரீடமும் வைத்து அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அம்பிகை முன்பு அன்னப்படையலிட்டு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய்ப்பழம் நிவேதித்து மூலவர் அருள்மிகு தங்க மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து ஊஞ்சல் மீது அமர்த்தி கோபுர தீபம் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்ததும் பெண்கள் பக்தி பாடல்கள் பாட
உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ தங்கமாரியம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். பெண்கள் ஆலம் கரைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அருள்மிகு பராசக்தி மாரியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் திருவுருவம் பதித்த முளைப்பாரி, அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரி ஆகியவை முன்னே செல்ல நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பல்வேறு இசை வாத்தியங்களுடன் காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு பட்டத்தரசி அம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு முளைப்பாரிகளை வைத்து பூஜைகளை செய்தனர். விசேஷ அலங்காரத்துடன் அம்பிகை திருக்காட்சி தந்தருள கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் நாயன்மார்களுள் ஒருவரான கழற்சிங்க நாயனாருக்கு திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் 63 எழுந்தருளியிருக்கும் கழற்சிங்கர் நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தீபம் காண்பித்தனர். இதையடுத்து உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் நாயனாருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து வில்வத்தால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் இருக்கும் அருள்மிகு செல்லியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் அருள்மிகு அரசகாத்த அம்மன் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்கள் வளர்த்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்காரம் செய்து கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. பிறகு கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீரும் தெளித்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் திருவிழாவை முன்னிட்டு விசேஷ அலங்காரத்துடன் பல்லாக்குகளிலும் வாகனங்களிலும் பவனி வர ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதை முன்னிட்டு அருள்மிகு பாலாத்து மாரியம்மன் திருக்கோயிலிலிருந்து உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். இதேபோல் மேலத்தெரு மாரியம்மன், சின்ன சமயபுரத்தாள் மாரியம்மன், கள்ளர் தெரு மாரியம்மன் ஆகிய 4 கோயில்களில் இருந்தும் அம்மன் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரங்களோடு மின்விளக்குகளாலும் வண்ணத் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த வாகனங்களிலும் முத்து பல்லாக்குகளிலும் குலுவிருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். தெய்வங்களை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் மார்க்கத்தில் இருக்கும் அருள்மிகு ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது அமர்த்தி பம்பைகள் முழங்க அம்மனை வர்ணிக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு திருஷ்டி கழித்ததும் திருநாமங்கள் கூறி பக்தர்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். லோகநாயகி சர்வாபரண பூஷிதையாக கையில் திரிசூலம் ஏந்தியபடி அமர்ந்து அழகாக திருக்காட்சி தந்தருள கற்பூரம் காண்பித்ததும் கேடயத்தில் அமர்த்தி கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இசைக்கு ஏற்றபடி உற்சவருக்கு வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனை ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்ததும் ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வலசக்காடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை வேத பண்டிதர்கள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜைகளை நடத்தினர். பிறகு விமான கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நிறைவாக விமான கலசத்திற்கு கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள்.
திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் வைகாசி அமாவாசை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற சகசர கலசாபிஷேகம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோயில் உள்கோடை திருநாள் விழா வைபவமாக நடைபெற்ற பூச்சாற்று உற்சவம். பாளையங்கோட்டை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் வைகாசி ரோகிணி உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அக்னிதோஷ நிவர்த்தி பூஜை 1008 கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகள் துவக்கம். சென்னை அரும்பாக்கம் ஸ்ரீ சத்திய வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश